Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 12ஆம் இறைவசனம். ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பிரி நூல் சீக்கிரமாய் அறாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக நாம் இருவராக ஒன்றாக சேர்ந்து அன்பாக உபசரித்தோமையானால் அது மிகப்பெரிய ஒரு பலத்தை ஏற்படுத்தும் என்று ஆண்டவர் இந்த தினவசனம் மூலியமாக நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஆண்டவரோடு இருக்கும் நட்பை உயர்வாக நினைக்கும் ஒரு தம்பதி அவருடைய அறிவுரைகளை உடனடியாக கேட்டு நடப்பார்கள். அன்பை தனிய வைக்கும் பிரச்சனைகளை அவர்களால் தவிர்க்கவும் சமாளிக்கவும் முடியும். ஆண்டவரோடு நல்ல பந்தத்தை வைத்திருப்பவர்கள் அவரைப் போலவே நடந்து கொள்ளவும் அவருடைய குணங்களை வளர்த்து கொள்ளவும் முயற்சி எடுக்கிறார்கள். கரிசனையோடும் பொறுமையோடும் நடந்து கொள்கிறார்கள். மற்றவர்களை தாராளமாக மன்னிக்கிறார்கள். இது போலதான் கணவன் மனைவியின் பந்தமும் இருக்கிறது. கணவனும் மனைவியும் இப்படிப்பட்ட குணங்களை காட்டும்போது ஒருவரை ஒருவர் சுலபமாக நேசிக்க முடியும். இதை தான் என்னுடைய அனுபவத்திலே ஒரு சகோதரியோடைய அனுபவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். லீனா என்ற சகோதரிக்கு கல்யாணமாகி 25 வருஷமாச்சு. அவங்க அந்த சகோதரி சொல்கிறாங்க, ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கும் ஒருவர் மேல் அன்பும் மரியாதையும் காட்டுவது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப சுலபமாக இருக்குது என்று இந்த சகோதரி சொன்னார். இப்போது ஒரு பைபிள் உதாரணத்தை பார்க்கலாம். வருங்கால மேசியாவை வளர்ப்பதற்காக ஒரு பெற்றோரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தது. அப்போது தாவீதின் வம்சத்தில் நிறைய பேர் இருந்தாலும் அவர்களில் யோசேப்பையும் மரியாளையும் தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஏனென்றால் அவர்கள் 2 பேருமே ஆண்டவரோடு நெருக்கமான பந்தத்தை வைத்திருந்தார்கள். அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் எப்போதுமே தனக்குத்தான் முதலிடம் கொடுப்பார்கள் என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது போலதான் நாம் கணவன் மனைவியாக இருந்தாலும் ஆண்டவருடைய பந்தத்திலே இருந்தால் அங்கு எந்த ஒரு மனஸ்தாபங்களும் மாற்று கருத்துக்களும் இருக்காது. இதை குறித்து ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறார் என்றால், கணவன் மட்டும் ஆண்டவருடைய விசுவாசத்திலே இருப்பது நல்லதல்ல, அதுபோல மனைவி மட்டும் ஆண்டவருடைய விசுவாசத்தில் இருப்பதும் நல்லதல்ல. இருவருமே ஆண்டவருடைய விசுவாசத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் அங்கு பரஸ்பர ஒரு அன்பு இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். ஒவ்வொருவரை உணர்வுகளுக்கு மதிக்க கொடுக்க கற்றுக்கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கு எப்படியாக இருக்கிறது? கணவன் மனைவியின் இடத்திலே ஒவ்வொரு விஷயத்திலையும் மாற்று கருத்துக்கள், சண்டை சச்சரவுகள், அதிகப்படியான நீதிமன்றத்திலே கேஸாக ஃபைலாகி இருக்கிறது கணவன் மனைவி இதோடைய டைவர்ஸ், விவாகரத்து கேஸுகள் அதிகமாக காணப்படுகிறது நீதிமன்றத்தில். இதற்கெல்லாம் காரணம் புரிதல் இல்லாமையினால். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை தருகிறார். நான் மறுபடியும் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒருவனை யாதம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பிரி நூல் சீக்கிரமாய் அறாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இங்கு முப்பிரி நூல் என்று எதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்? கணவன் மனைவி 2 பந்தத்துக்கும் இடையே ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவர். அவரும் குடும்பத்திலே முப்பிரி நூலாக, கணவன் ஒரு நூலாகவும் மனைவி ஒரு நூலாகவும் மத்திய நூலாக ஆண்டவர் இருக்கிறார்.
ஆகவே அந்த முப்பீரி நூலாக இருக்கும்போது அது சீக்கிரமாக அறாது என்று வசனம் சொல்லுகிறது உவமையிலே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அநேக குடும்பத்திலே கணவன் மனைவி பந்தத்திலே ஒற்றுமை நிலவ ஆண்டவரோடு ஐக்கியமாக ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பின் நேசரே. அப்பா, நீர் சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து நாங்கள் இன்னும் ஆழமாக சிந்திக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு அந்த ஒரு சிந்தனையை கொடுத்தீர். அந்த நன்றி அப்பா. இந்த தினவசனம் மூலியமாக கணவன் மனைவியின் இடத்துல ஒற்றுமைகள் காணப்பட வேண்டும் என்று நீர் ஆசைப்படுகிறீர் ஆண்டவரே. அதுபோல் கணவன் மனைவியின் இடத்துல எந்த ஒரு மாற்றுக்கருத்து இல்லாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கான ஜெபிக்கிற கர்த்தாவே, அவர்கள் குடும்பத்தில் இருக்கும் அந்த கணவன் மனைவி பந்தத்திலே எந்த ஒரு விரிசல் வராதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். சாத்தானுடைய சதுராட்டம் இல்லாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you're watching New Eden TV.